அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றைத் தாவி அஞ்சிலே ஒன்றாக ஆரியர்க்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கை கண்ட அயலார் ஊரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவனம்மை அழைத்து காப்பான். ஓம் அனுமந்தாய வித்மகே வாயு புத்திராய தீமகே தந்தனோ மாருதி பிரச்சோத்யாத். யோகி ராம் சுரத்குமார் யோகி ராம் சுரத்குமார் யோகி ராம் சுரத்குமார். ஜெய்குருராயா. ஹரிநாராயண துரித நிவாரண பரமானந்த சதாசிவ சங்கர. ஓம் சுதர்சனாய வித்மகே மா ஜ்வாலாய தீமகே தன்னை சக்கர பிரச்சோத்யாத். உலகெங்கிலும் வாழ்ந்த நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது வார ராசி பலன்கள் வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் ஜூன் 24 முதல் ஜூன் 30 தேதி வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை ஒவ்வொரு ராசிக்கும் வழங்கப் போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க. இந்த வாரம் முழுவதும் தேய்பிறை நாட்களே. கன்னி ராசி காலபுருஷனுக்கு 6வது ராசி. உத்திரம் 2, 3, 4 பாதங்கள், அஸ்த நட்சத்திரம், சித்திரை 1, 2 பாதங்கள் உள்ளடக்கியது. ராசிநாதன் புத பகவான் தனது 10வது வீட்டில் மிதுனத்தில் இருக்கிறார். 3 நாள். 11ஆம் வீட்டில் 4 நாட்கள் கடகத்தில் இருக்கிறார். ராசியை குரு பார்க்குறார். 9ல் குருவே இருக்கிறார். இப்போ குரு பார்வை கோடி நன்மை அப்படின்னும் பொழுது இந்த கன்னி ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் சாதகமான ஒரு பலனை தருமா, பாதகமான பலன்களை கிரகங்கள் வழங்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக சாதகமான பலன்களையே வழங்கப் போகிறது கிரகங்கள் அப்படின்னு சொல்லலாம். சனி பகவான் ஒருவரை தவிர, சனி பகவான் பார்த்தீங்கன்னா 6ல் சனி இருந்தார், இப்போது 6ல் தான் இருக்கார். ஆனால் வக்ரகதி அடைஞ்சிட்டார். அப்போ 5ஆம் வீட்டை பலனை தருவார். அப்போ பூர்வ புண்ணியத்தில், அதாவது பூர்வீகத்தில் ஏதாவது சில டிஸ்பியூட்டு, சில பூர்வீக சொத்தில் ஏதாவது பிரச்சனைகள் வரலாம், பூர்வீகத்தில் தொந்தரவுகள் இருக்கலாம். எச்சரிக்கையோடு இருந்து கொள்ளுங்கள். பிள்ளைகளோடு இப்போ எதிர்ப்புகள், அதாவது கருத்து வேறுபாடுகள் வர வாய்ப்புகள் இருக்கிறது. மற்றபடி ஏனைய கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கின்றன. ஆதலால் இந்த கன்னி ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் யோகமான பலன்களையே பெறப்போகிறீர்கள் என்று சொன்னால் மிகையாகாது. பாருங்கள், 9ல் குருங்க, சூப்பருங்க. தந்தையால் யோக பாக்கியங்கள். சூரியனும் உங்களுக்கு 10ஆம் இடத்துல தான் இருக்கார். அரசாங்கத்தால் அனுகூலம், அரசியல்வாதிகளுக்கு பொற்காலம், தந்தையால் அனுகூலம். ஒரு சிலர் வெளிநாடு போகணும்னு நினைக்கக்கூடியவர்கள் தாராளமாக செல்லலாம், நல்லதே நடக்கும். ஆன்மீக பயணம், இன்ப சுற்றுலான்ற பேரில் போயிட்டு வந்தாலும் ஆத்ம திருப்தியும் சந்தோஷமும் கிடைக்கும். ஒரு சிலர் உயர்கல்விக்காக, உத்தியோகத்துக்காக, இல்லை சொந்த தொழிலுக்காக எதற்காக சென்றாலும் சாதிக்கக்கூடிய நேரமாக இது. கண்டிப்பாக கிரகங்கள் சாதித்து கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். ராசியை குரு பார்க்குறாரு. தெளிவான சிந்தனை, செயல்கள், எண்ணங்கள் ஏற்படும். தொழிலில், உத்தியோகத்தில் தன்னுடைய தனி திறமையை வெளிநாட்டக்கூடிய நேரம் இது அப்படின்னு சொல்லலாம். கௌரவம், புகழ், அந்தஸ்து, செல்வம், செல்வாக்கு, தன்னம்பிக்கை ஏற்படக்கூடிய காலம். 2ஆம் இடத்து அதிபதி புதன் 2க்கும் 9க்கும் ஆதிபத்தியம் பெற்றவர். 10ஆம் இடத்தில் சுக்கிரன் இருப்பது சிறப்பு. குடும்பத்தில் நல்ல பணவரவு, பொருள் வரவு, குடும்பத்தில் அமைதி, நிம்மதி, சந்தோஷம், குதூகலம் ஏற்பட போகிறது. உங்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் மதிப்பு, மரியாதை கண்டிப்பாக கிடைக்கப் போகிறது. 3ஆம் இடம் அப்படின்னு பார்க்கும்போது 3ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். இளைய சகோதர சகோதரிகளால் ஆதரவு உண்டு. ஒரு சிலருக்கு குறுகிய தூர பிரயாணத்தால் நன்மைகள் நடக்கும். நீண்ட தூரத்திற்கான அடித்தளம் போடுவீர்கள். வெளிநாடு போகலாம் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டினையும் முயற்சியில் எடுப்பீர்கள். இதையும் தாண்டி BPO, சாஃப்ட்வேர், ஹார்ட்வேர், தபால் தந்தி, லாக்கா, கொரியர் சர்வீஸ், விளையாட்டு வீரர்கள், வீராங்கனைகள், நடன கலைஞர்கள், ஸ்டண்ட் கலைஞர்கள், பின்னணி பாடகர்கள், இசை அமைப்பாளர்கள், இசை வல்லுநர்கள், சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றக்கூடிய நடிகர், நடிகைகள், டெக்னீஷியன்கள், எடிட்டர்கள், கேமராமேன்கள், புகைப்பட கலைஞர்கள், அத்துணை பேர்களுக்கும் வாய்ப்புகள் வந்து கதவை தட்டப்போகிறது அப்படின்னு சொல்லலாம்.
உங்களை பொறுத்தவரையிலையும் 5ஆம் இடம் குரு பார்வையில் இருக்கிறது. குலதெய்வத்தின் அனுகிரகத்தாலும் ரிஷிகள் முனிகள் குருமார்களுடைய ஆசீர்வாதத்தாலும் பூர்வீகத்தில் இருந்து நல்ல தகவல் வரும். அதே நேரத்தில் பூர்வீகத்தில் வீடு கட்டுவீங்க, வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணுவீங்க அப்படின்ற ஒரு நிலைப்பாடும் கையில் எடுப்பீங்க. ஆனால் 6க்குடைய சனி வக்ரம் பெறுவதால் பூர்வீகத்தில் பிரச்சனை ஏற்படும். குலதெய்வ வழிபாடு ஒன்றே உங்களை காப்பாற்றும். மற்றபடி உங்களுக்கு 7ல் ராகு இருப்பதால் நண்பர்கள் விரோதமாக மாறுவார்கள். கூட்டு தொழில் செய்கிற இடத்துல கூட்டாளிகளும் உங்களுக்கு விரோதமாக மாறுவார்கள். கணவன் மனைவி இடையே கருத்து வேறுபாடு கண்டிப்பாக வரும். கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க, விட்டு கொடுத்து பழகுங்க, மற்றபடி ஒன்றும் குறை கிடையாது. 8ஆம் இடத்தை சனி பார்க்கிறது. ஆதலால் 8 அசிங்கம் அவமானங்கள் தேடி வரலாம். வெளிவட்டார பழக்க வழக்கங்களில் மிகுந்த எச்சரிக்கை தேவை. மற்றபடி உங்களுக்கு வெளிநாட்டு பயணம் அனுகூலத்தை தரும். சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றக்கூடியவர்கள், பத்திரிகை துறை, மீடியா துறை போன்ற துறையில் பணியாற்றும் அன்பர்கள், ஆசிரியர்கள், பேராசிரியர்கள், இலக்கியவாதிகள், வழக்கறிஞர்கள், அரசாங்கத்தில் உயர் பதவியில் இருக்கும் அன்பர்கள், கடைநிலை ஊழியர்கள், அத்துணை பேர்களுக்கும் ஒரு அற்புதமான காலகட்டம். ராசிநாதன் 10ஆம் இடத்திலும் 11ஆம் இடத்திலும் சஞ்சாரம் செய்வதால் நினைத்த காரியம் கைகூடி வரப்போகிறது. தொட்டதெல்லாம் தொடங்கப் போகிறது. அதே நேரம் சனி பகவான் 12ஆம் இடத்தை பார்க்க போகிறார். 12ஆம் இடத்தை சனி பார்ப்பதால் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேலைக்கு உண்ண மாட்டீங்க, உறங்க மாட்டீங்க, டென்ஷனாக இருப்பீங்க, பரபரப்பாக இருப்பீங்க, மந்திரிச்சோட்டமாக இருப்பீங்க. அதே நேரத்தில் செலவினங்கள் ஏற்படும். அது அசுப செலவாக கூட இருக்கலாம். மற்றபடி எடுத்த காரியங்கள் கைகூடி வரும். கணவன் மனைவி இடையே கருத்து வேறுபாடு வரும். அறிமுகம் இல்லாத இடங்களில் எச்சரிக்கை தேவை. மற்றபடி 9ல் இருக்கும் குரு பகவான் அற்புதமான பலன்களை வாரி வழங்கப் போகிறார். வெளிநாடு போகணும்னு நினைக்கிறவங்க போகலாம். உள்நாட்டு வாணிபம், வெளிநாட்டு வாணிபம், ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள், ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க, ஸ்பெக்குலேஷன் பண்ணுறவங்க, ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, இவங்களுக்கெல்லாம் ஒரு சிறப்பான ஒரு காலம். மற்றபடி அசையா சொத்துக்கள் விற்பது வாங்குவது தொடர்பில் இருக்கும் அன்பர்கள் கொஞ்சம் எச்சரிக்கையோடு இருங்க. மற்றபடி குறை ஒன்றும் இல்லை. இந்த ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் சூப்பராக இருக்குமா அப்படின்னா கண்டிப்பாக சூப்பராக இருக்கும். நீங்கள் துர்க்கையை வழிபாடு செய்யுங்கள், முருகப்பெருமானை வணங்குங்கள். வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையப் போகிறது.